Hi, hello. ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேட்டரிக்கு பயப்படுற அந்த தண்ணி பட்டா என்ன ஆகும் அப்படின்ட்டு IP67 வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வாட்டர் ரேட்டிங் தான் சொல்லணும். உங்களுக்கே தெரியும், நம்ம மொபைல் கொடுக்குற மாதிரி இதுவும் வந்து அந்த வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹில் ஹோல்ட் டிசீஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக நம்ம ஹில் ஹோல்ட் டிசீஸ் அந்த மலை ஏறும் போது பின்னாடி சறுக்கி விடாமல் இருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரேக்கிங் சிஸ்டம் ஆக்ட் ஆகும்ல, அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயினாக இன்னொன்று என்னென்னா மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த வண்டியோட மெயின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் 3 வேரியன்ட் இருக்கு இந்த வண்டியில. ஒவ்வொரு வேரியண்ட்டும் ஒவ்வொரு டாப் ஸ்பீட் கொடுக்குது, ஒவ்வொரு மைலேஜ் கொடுக்குது. மேக்ஸிமம் மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 123 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் மைலேஜ் கொடுக்குறாங்க. டாப் ஸ்பீடு மேக்ஸிமம் 75லேருந்து கீழே அப்படியே 60 வரையும் வருது டாப் ஸ்பீடு. இந்த 3 வேரியண்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ப்ரைஸும் கிட்டத்தட்ட 1.5லேருந்து 136 வரையும் ப்ரைஸ் போகுது. அதாவது 1.5 லேக்ஸ்லேருந்து 136 வரையும் ப்ரைஸ் போகுது. பக்கத்தில் உள்ள பஜாஜ் ஷோரூமில் நீங்கள் போயிட்டு அந்த செட்டாக் ஷோரூமில் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தராங்க. நாங்கள் திருவாரூரில் அரசு பஜாஜில் கேட்டோம், அவங்களும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க எங்களுக்கு. இதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நல்ல ஒரு டெவலப் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவு குவாலிட்டியாக அடுத்தடுத்து நம்ம பிராண்ட் வந்து கொண்டு வராங்க. முன்னாடி ஏதோ ஒரு பிராண்டு, பேர் தெரியாத பிராண்ட் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒன்றா டிவிஎஸ், ஹீரோ, இப்போ பஜாஜ் கொண்டு வந்திருக்காங்க. அதனாலேயே ஒரு போட்டியில் ஒரு நல்ல ஒரு வண்டி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். என் பேர் வந்து ஜனா. நான் வந்துட்டு ஷோரூமில் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். ஷோரூம் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆகுது. வண்டியில் நல்ல மூவிங்கில் தான் போயிட்டுருக்கு. நமக்கு வந்துட்டு செட்டாக் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரிக் பைக் தான். மேக்ஸிமம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இப்போவும் வந்துட்டு அந்த கை கீர் நினச்சி தான் உள்ளே வராங்க. அந்த செட்டாக்குங்கிற பழைய பேருக்கு தான் நிறைய பேர் வராங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அது பஜாஜோட அட்டாச் ஆகி இது வந்துட்டு முன்னாடி வந்துட்டு கை கீர் அப்படி வரும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு எலக்ட்ரிக் மெத்தடில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வேரியேஷன் வரும். இந்த செட்டாக் ப்ளூ 2901 வந்து லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 days தான் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 வண்டி டெலிவரியாக இருக்குது. இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் நல்லா போயிட்டுருக்கு. ப்ரைஸ்னால ஆமாம், இது வந்து பேசிக் ப்ரைஸ். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1,05,000 வரும். செட்டாக் ப்ளூ 2901. இது வந்துட்டு அர்பன் மாடல். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,38,000 வரும். எல்லாமே சேர்த்து இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே சேர்த்து 1,38,000 வரும். இதுக்கு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்துட்டு பழைய வண்டி வச்சிருக்கீங்க, இப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டியோட ஜெராக்ஸ் காப்பி மட்டும் கொடுத்தீங்க, வண்டி கொடுக்க வேண்டாம். நீங்க ஓட்டி இருக்கிற அந்த வண்டியோட ஜெராக்ஸ் காப்பி மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா 8,300 வண்டி பிரைஸ்ல இருந்து கம்மியாகும். 1,38,000 வரும். 1,38,000 8,300 மைனஸ் ஆகும். ஜெராக்ஸ் காப்பி மட்டுமா? ஜெராக்ஸ் காப்பி மட்டும் தான். ஏன் ப்ரோ அது எதுக்கு? இல்லை, அது வந்து ஆஃபர். அதுதான் இப்போ உள்ள ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம சில பேர் வந்துட்டு ஆஃபர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல வண்டி எந்த வண்டியா இருந்தாலும் சரி, எந்த வண்டியா இருந்தாலும் சரி, நீங்க ஓடாத எந்த வண்டியா இருந்தாலும் சரி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா 8,300 இதுக்கு கம்மியாகும். வண்டி பிரைஸ்ல இருந்து. சில கஸ்டமர் நான் வண்டியோட சேர்த்து போடுறேன் அப்படின்னு சொன்னாலும் வண்டி பிரைஸ் இப்போ மார்க்கெட் பிரைஸ் இப்போ அதோட வேல்யூ வந்து 20,000 தான். 20,000 + 8,000 கம்மியாகும். ஆமாம், அர்பன் மாடல் எடுத்தீங்கன்னா சூப்பர். இதுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்டேட் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் 4,000. இதுக்கு வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வராது. உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மீன்ஸ் இப்போ நீங்கள் வண்டி இப்போ கொடுக்குறீங்கன்னா, இப்போ வண்டி பிரைஸ் 10,000 போதுன்னா அந்த 10,000 மட்டும்தான். 10,000 மட்டும்தான். அந்த ஆர்சி புக் ஜெராக்ஸ் இது கிடையாது, இதுக்கு வராது. இதுக்கு 8,300 வரும். இது வந்து நம்ம அர்பன் பிரைஸ். இது வந்து ப்ரீமியம் டாப் மாடல். இதுக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்சேஞ்ச், இப்போ நீங்கள் இந்த வண்டி வாங்க வரீங்க அப்படின்னா அந்த காப்பி சொன்னல இதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் தான். இதுக்கு 20,000.
20,000 வண்டி பிரைஸ்லேருந்து மைனஸ் ஆகும். ஓகே. ஆனால் இதுக்கு ஜெராக்ஸ் காப்பி உண்டா? இதுக்கும் ஜெராக்ஸ் காப்பி வேணும். 8,000 ரூபாய். 8,300 இதுக்கு. ஓகே. அர்பன் மாடலுக்கு ஆகும். ப்ரீமியம்க்கு 20,000. இப்போ நான் வரேன் அப்படின்னா இப்போ வண்டி நல்லா இருக்கு, இதுக்கு என்னன்னா நீங்க ஜெராக்ஸ் காப்பி கொடுத்தீங்கன்னா 20,000 வண்டி பிரைஸ் கொடுத்தாலே 20,000. சூப்பர் சூப்பர் ப்ரோ. வண்டி நீங்க வச்சுக்கலாம். அந்த ஆஃபர் தான் இப்போ ஒரு 1.5 months 2 months போயிட்டு இருக்கு. அதனாலுமே பாத்தீங்கன்னா அர்பனும் நல்ல மூவிங்ல இருக்கு. அப்போ சாரி ப்ரோ, அப்போ கிட்டத்தட்ட அந்த ரேட்டுக்கு வந்துருது இல்ல வண்டி உங்களுக்கு? ஆமா, உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு இதை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 30 ரூபா கம்மி ஆகும். ஆமா, 1,63,000 வரும். அதுல இருந்து 10,000 பண்ணீங்கன்னா 1,42,000 வரும். 40 ரூபா டிஃபரெண்ட் வரும். அதுல இருந்து இது பண்ணீங்கன்னா இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 22 ரூபா உங்களுக்கு டிஃபர் ஆகும். அதை எடுத்தீங்கன்னா. ஆனா உங்களுக்கு மூணுமே வந்துட்டு இப்போ நீங்க தூரத்துல இருந்து பார்த்தாலுமே கிட்டத்தட்ட மூணுமே உங்களுக்கு சேம் வேரியேஷன்ல தான் இருக்கும். மற்றபடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லுங்க ப்ரோ. இந்த ரெண்டுத்துக்குமே டெக் பேக்குன்னு ஒன்று போட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து பை பண்ணணும். இப்போ நம்ம 2901 மாடல் எடுத்தீங்கன்னா டெக் பேக் வேணும்னா நம்ம 3,000 பே பண்ணணும். 3,000 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அது ரன்னிங்கில் இருக்கும். அதில் என்ன பெனிஃபிட் ப்ரோ நம்மளுக்கு? ப்ரோ இப்போ அது டெக் பேக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் மோடு ஆட்டோமேட்டிக்காக அது இப்போ வண்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் மோடு அதுவாக வந்துடும். நம்ம அதுக்கு ஆர்ன்னு இருக்கு. நம்ம ரிவர்ஸ் டெக் பேக்குங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. சரி, அது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் மோடு வந்துடும். கால் கனெக்டிவிட்டி. இப்போ நீங்க வண்டி ஓட்டிட்டீங்க, உங்க வீட்டில் உங்க அம்மா இல்லை அப்பா யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா நம்ம அந்த இதில் ஃபோனில் கனெக்ட் பண்ணிடுவோம். டிஸ்பிளேல உங்களுக்கு நேம் வந்துடும். கால் கனெக்டிவிட்டி நேம் வந்துடும். பேசுறது நம்ம ஃபோனில் ஆஸ் யூஷுவல் ஃபோனில் பேசுவோம். அதே மாதிரி ப்ளூடூத் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ப்ளூடூத்துக்கும் அதே மாதிரி பேர் பண்ணிடலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துக்குமே தான் இது இப்படி வரும். இதுக்கு வந்துட்டு எல்லாமே இருக்கும். அட்வான்ஸா என்னன்னா நேவிகேஷன் வந்துடும். 10x10 நேவிகேஷன் இதுல வந்துடும். இது ரெண்டுத்துல வராது. அந்த ஒரு அடுத்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ல வரும். டிஸ்க் வந்துடும். இது டிஸ்க் பின்னாடி ட்ரம். ஃப்ரண்ட் டிஸ்க் பின்னாடி ட்ரம் வரும். இது வந்துட்டு உங்களுக்கு ரெண்டுமே ட்ரம் பிரேக். எனக்கு தெரிஞ்சு டிஸ்க் அந்த அளவு தேவைப்படுமா ப்ரோ ஸ்பீடுக்கு? ப்ரோ அது எப்படி சொல்றது, உங்களுக்கு வயசானவங்க அந்த மாதிரி இதுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மெதுவாக தான் ஓட்டுவாங்க. அதில் நம்ம ட்ரம் வேரியேஷன் பண்ணலாம். கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி இது வேணும் அந்த மாதிரினா உங்களுக்கு கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கும்போது தேவைதான் இல்ல. கண்டிப்பா. இது வந்து உங்களுக்கு டாப் ஸ்பீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 73 வரும். அது ரெண்டும் உங்களுக்கு 63ல வரும். டாப் ஸ்பீடு பாத்தீங்கன்னா. ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா இது 1 டைம் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா இட் டேக்ஸ் 5 hours கிட்ட ஆகும். 4.5 hours. 5 hours ஆகும். 4.5 hours ஆகும். இது ப்ரீமியம் மாடல் 4.5 hours ஆகும். அர்பன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 hours ஆகும். ஃபுல் சார்ஜ் ஆகுது 0 to 100. ப்ரீமியம் எடுத்தா உங்களுக்கு 6 hours ஆகும். இதுல ஏதாவது அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மெத்தட் அப்படிலாம் ஏதாவது இருக்கா? இல்ல அப்படிலாம் இது நம்ம அந்த வண்டிக்கு உண்டான சார்ஜர்ல தான் உங்களுக்கு பவர் சார்ஜ் பண்ணனும். இது ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படிலாம் சொல்றாங்களா? அது இனிமேல் தான் வரும். டெவலப் கண்டிப்பா. ஏன்னா இப்போ ஃபியூச்சர்ல இப்பதான் உங்களுக்கு 1 by 1 இது பண்ணிருக்காங்க. அதனால இப்போ வரைக்கும் வந்துட்டு அந்த குடுக்குற சார்ஜர்ல நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம இது லோக்கல் யூசேஜ் தான், வீட்டுக்கு தான். ஓகே. இப்போ நம்ம கணக்குப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டி எடுத்தீங்கன்னா இங்க இருந்து மேக்ஸிமம் ஃபுல் சார்ஜ்ல எக்கனாமி மோட்ல போனீங்கன்னா உங்களுக்கு திருச்சி வரைக்கும் டச் ஆகும் போகணும். சூப்பர். இது நான் 125 கிலோமீட்டர்ஸ் வரும். ஆவரேஜ் வரையும் ஓட்டிட்டீங்க திருவாரூர்ல இருந்து? இல்ல போகும் ஓரளவுக்கு. ஓகே. ஆனா கன்ஃபார்ம் தஞ்சாவூர் வரையும் போகும். ஓகே. மூணுமே எடுத்தீங்கன்னா மூணுமே எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபுல் சார்ஜ்ல நீங்க டாஞ்சூர் டச் பண்ணலாம். 60 கிலோமீட்டர்ஸ்ல இங்க இருந்து தஞ்சாவூர்ல. அங்க டச் ஆகும். அங்க ரிலேட்டிவிட்டி யாராச்சும் வேணும் அந்த மாதிரி இதுக்கு சொல்றேன். ஓகே. எமர்ஜென்சி ஆனா சார்ஜர் எப்பவுமே பின்னாடி இருக்கணும். அங்க இருந்து ஒரு சார்ஜ் போட்டுட்டு நம்ம ரிட்டர்ன் வரதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு பெட்ரோல் கம்பேர் பண்ணீங்கன்னா இது எவ்வளவோ மிச்சம். எக்கானமிக் ரொம்ப கிடைக்குது. கண்டிப்பா. இப்ப நீங்க பெட்ரோல் போட்டு இங்க வரீங்க அப்படின்னா வீடு அங்க இருக்குன்னா நீங்க ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு 200 ரூபாய்க்கு அடிப்பீங்க. இது 3 யூனிட் அவ்வளவுதான் வரும். ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணா 3 யூனிட் அவ்வளவுதான் வரும். உங்களுக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஒரு தடவை சார்ஜ் போட்டீங்கன்னா 3 நாள் வரும். 3 நாள் வரும். லோக்கல்னா 3 நாள் கண்டிப்பா வரும். அப்படின்னா நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. 2 தடவை சார்ஜ் போட்டா போதும் வாரத்துக்கு. ஆமா, போயிட்டு வந்துடும். 6 யூனிட்ல கிட்டத்தட்ட 1 வீக்கே ஓட்டிடலாம். அப்படின்னா நீங்க மந்த்லின்னு பார்த்தா கூட உங்களுக்கு பெட்ரோலுக்கு கம்பேர் பண்ற அளவுக்கு ரொம்ப மிச்சம்.
நண்பா இதுவரையும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வண்டியை பற்றி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த வண்டி ஒர்த்தா என்னன்னு உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் கண்டிப்பாக தெரிய வரும். அதனால தான் நண்பா நம்ம சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காப்புல, ஒவ்வொரு விஷயமா பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்துகிட்டே இருக்காப்புல. நீங்களும் அடுத்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோ பாருங்கள் நண்பா. என்ஜாய் பண்ணுங்க நண்பா.